عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கணிதத்திற்குரியவர்களே, இன்றைய நாம் சூரா யூசுப் முதலிலே ஓதப்பட்டது. அதில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் اذهبوا بقميصي هذا فألقوه على وجه أبي يأتي بصيرا என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த தினத்திலே ஓதப்பட்டது. பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காலத்திலேயும் நேரத்திலேயும் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு ஷிஃபா அளித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நபியை கொண்டும் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமருந்தாக வைத்திருந்தார். அதுபோல ஒரு துணியை பரக்கத்தாக, ஒரு துணியை அருமருந்தாக ஆக்க முடியுமா என்று நான் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே பரக்கத்தான அருமருந்தை வைத்திருந்ததை இந்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்லி தருவார். இதுஹபூ பிகமீஸி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபீ யஅதி பஸீரா, என்னுடைய இந்த துணியை, சட்டையை எடுத்து என்னுடைய தந்தையினுடைய முகத்திலே போடுங்கள், அவருக்கு பார்வை வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். இது நபீனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு விஷயம். தன்னுடைய மகனை தேடி, தன்னுடைய மகனை காணாமல் அழுது அழுது அவர்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்கள் குருடாகிவிட்டார், பார்வையை இழந்து விட்டார்கள். அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை அறிந்த பிறகு தன்னிடத்தில் இருந்த சட்டையை கொடுத்து விட்டு தன்னுடைய தந்தையினுடைய முகத்திலே போட்டால் மீண்டும் அவர்கள் இழந்த பார்வையை பெற்று விடுவார்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டையை கொடுத்து விட்ட செய்தியை இந்த வசனத்திலே சொல்லுகிறார். கணிதத்திற்குரியவர்களே, இதில் நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் இந்த சட்டையின் மூலமாக எப்படி பார்வையை கொடுத்தான் என்று சிந்தித்தோம் என்று சொன்னால், முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும் நமக்கு நிறைய விளக்கங்களை சொல்லித் தருகிறார்கள். அதாவது நம்ரூத் என்று சொல்லக்கூடிய மன்னன் நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே இருந்த விஷயம் நமக்கு தெரியும். அப்படி இருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து ஒரு சட்டையையும் ஒரு விரிப்பையும் கொண்டு வந்து அந்த நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சட்டையை போட்டு அவர்கள் மேல அணிவிச்சுட்டு கீழே விரிப்பை விரித்து அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குல்னா, நாம் சொன்னோம், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நெருப்பை நீ குளிர்ச்சியாக மாறிவிடு என்பதாக நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றார்களே, அப்பொழுது அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சட்டை மேலே பொருத்தப்பட்டது. அந்த சட்டையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை அனுபவித்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுபவித்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தன்னுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை அணிவித்தார்கள். அந்த சட்டையை தான், அந்த துணியை தான் மடித்து ஒரு வெள்ளியினால் ஆன குழாய்க்குள் செய்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கழுத்திலே மாட்டிக்கொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்திலே ரொம்ப நாளா இருந்துச்சு. அவங்க கிணத்துல தூக்கி போடப்பட்ட பொழுதும், அதே போல அவர்கள் சிறையில இருந்த பொழுதும் அந்த வெள்ளியினாலான அந்த குழாய், சட்டை பூசப்பட்ட அந்த குழாயை அவங்க அந்த கழுத்திலேயே போட்டிருந்தாங்க, ரொம்ப காலமா இருந்து. அதற்கு பிறகுதான் தன்னுடைய தந்தைக்கு கண் தெரியாமல் போனதை தெரிந்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வெள்ளி குழாயிலிருந்து அந்த சட்டையை எடுத்து என்ன செஞ்சாங்க, கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்ப இந்த சட்டை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த சட்டையை தான் நிவாரணமாக, அருமருந்தாக பார்வை இழந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்வையை பெற ஒரு உதவியாக இந்த சட்டையை ஆக்கினான் என்று சொன்னால், துணியின் மூலமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அருமருந்தை கொண்டு வர முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்லித் தருகிறார். அது மாத்திரமல்ல, அபூபக்கர் அலைஹிஸ்ஸலாம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க ஒரு துணி வச்சிருந்தாங்க, ஒரு ஜிப்பா ஒன்று வச்சிருந்தாங்க. அதை எடுத்து காமிச்சிட்டு சொன்னாங்க, இது என்ன ஜிப்பா தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்னுடைய சகோதரி யார்? ஆயிஷா நாயகி, அருமை நாயகத்தினுடைய மனைவி யார்? ஆயிஷா நாயகி அவர்கள் மரணித்த பொழுது அவர்களிடமிருந்து நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லிட்டு அந்த துணியை என்ன செய்வாங்களாம், யாராவது நோயாளி ஆகிவிட்டால் அவர்களுக்கு இந்த ஜிப்பாவை தண்ணீரிலே முக்கி எடுத்து விட்டு அந்த தண்ணீரை நாங்கள் என்ன செய்வோம், நிவாரணம் பெறுவதற்காக வேண்டி அந்த தண்ணீரை நாம் உபயோகிப்போம் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். அருமை நாயகத்தினுடைய அவர்களுடைய உடலிலே பட்ட அந்த புனிதமிக்க ஆடையை தண்ணீரிலே முக்கி அந்த தண்ணீரை நோய் நிவாரணமாக உபயோகித்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது மாத்திரமல்ல, சினான் இப்னு கல்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க பனு ஹனீஃபா அப்படிங்கிற கூட்டத்தார்கள். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, இந்த பனு ஹனீஃபா கூட்டத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. அப்ப சினான் அப்படிங்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்ப வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, தன்னுடைய தலையை தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருக்கிறாங்க. கழுவிட்டு இருக்கும் போது இவங்களை கூப்பிட்டு எமாமன் சகோதரன் சொல்லி கூப்பிட்டு நீங்களும் உங்க தலையை கழுவுங்கன்னு சொல்றாங்க. அருமை நாயகன் கழுவிய அந்த தண்ணீரை பரக்கத்தாக எடுத்துக்கொண்டு செய்றாங்க, அவங்களும் தன்னுடைய தலையை கழுவுறாங்க. மிச்சம் இருக்கிற தண்ணீர் அதன் பவுல அது மிக புனிதமானது, பரக்கத்தானது என்பதாக தன்னுடைய தலைவிலை கழுவி கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்ப இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவங்கள்ட்ட ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, ஒரு கடிதத்தை கொடுத்தாங்க, ஒப்பந்த கடிதம். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சட்ட துணியிலிருந்து ஏதாவது ஒண்ணு கிழித்து எனக்கு கொஞ்சம் ஒரு துண்டு தாங்களேன்னு சொல்லி கேட்டாங்க. அதை கொண்டு நான் ஆறுதல் அடைவேன், மகிழ்ச்சி அடைவேன், சந்தோஷம் அடைவேன் என்பதாக கேட்டார்கள். சுனாலில்லா கேட்டதற்கு பகரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணியிலிருந்து ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த துணியை சுனாலில்லா கடைசி வரை வச்சிருந்தாங்களாம். என்ன செய்வாங்கன்னா, யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, இல்லை நோயாளிகள் யாராவது வந்தா உடனே அதை தண்ணீர்ல முக்கி அந்த தண்ணீரை ஷிஃபாவாக நிவாரணியாக அந்த நோயாளிகளுக்கு கொடுப்போம் என்பதாக சொன்ன செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலே பட்ட எந்த ஒரு துணியும் சரி பரக்கத்து நிறைந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அனஸ் மாலிக் இல்லாத ஒரு கூட்டத்தார்கள் வர்றாங்க, விருந்துக்காண்டி வர்றாங்க. அப்ப மதிய உணவுக்காண்டி உணவு தயார் செய்யப்பட்ட பிறகு இந்த விருப்புக்கு சுப்பராய் எடுத்து சொல்லி சொல்றாங்க, பணியாளத்துல சொல்றாங்க. சுப்பராய் கொண்டு வரப்படுகிறார். பிறகு கை துடைப்பதற்காக ஒரு துண்டை கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு துண்டையும் கொண்டு வரப்படுகிறார். அப்ப அனுசலியெல்லாம் செஞ்சாங்க, பாக்குறாங்க துண்டு அழுக்கா இருக்கு. உடனே அந்த பணிப்பெண்ணிட்ட சொல்லி என்ன செஞ்சாங்க, நெருப்பு மூட்டுங்கன்னு சொன்னாங்க. நெருப்பு பத்த வச்சாங்க. பிறகு அந்த நெருப்புக்குள்ள இந்த துணியை போட சொன்னாங்க. போட்டுட்டாங்க. போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த துணியை மீண்டும் வெளியே எடுக்கிறார்கள். அழுக்காக இருந்த அந்த துணி பாலை போல மின்னக்கூடிய வெண்மை நிறத்திலே அந்த துணியை வெளியே எடுக்கிறார்கள். அனுசலியெல்லாம் எடுத்துட்டு உதறி பாக்குறாங்க. அப்ப வந்த விருந்தாளிகள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன துணியை நெருப்புக்குள்ள போட்டீங்க, அப்படி எடுக்கிறீங்க, போடும்போது அழுக்கா இருந்துச்சு, ஆனா எடுக்கும் போது வெண்மை நிறத்தில பளிச்சென மின்னிக் கொண்டிருக்கிறதே என்பதாக கேட்ட பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், இது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை துடைக்க பயன்படுத்திய துணி இந்த துணி. இந்த துணி அழுக்காயிருச்சுன்னா அப்ப இப்படித்தான் நான் நெருப்புல போடுவேன். இந்த நெருப்பு அழுக்கை மாத்திரம் துடைத்து இதை சுத்தமாக்கிவிடும். பிறகு மீண்டும் அதை உபயோகப்படுத்துவோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலே பட்ட இந்த துணி எந்த நெருப்பும் தொடாது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துணியின் மூலமாகவும் ஷிஃபாவையும் துணியின் மூலமாகவும் பரக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்துவான் என்று சொன்னால்,
இத்தகைய இன்றைய தினத்திலே ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கொடுக்கப்பட்ட அந்த துணியின் மூலமாக அவர்களுடைய தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்களுடைய பார்வையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரவைத்தான் என்று சொன்னால் இதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒவ்வொன்றையும், அது மாத்திரமல்ல, ஒரு பெண்மணி சையதா நபீசா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, எகிப்திலே வாழ்ந்த ஒரு நல்ல சூஃபிசமான ஒரு பெண்மணி சையதா நபீசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க என்ன செய்யறாங்க, எப்பொழுதுமே முக்காடு போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவங்க வாழ்ந்த காலத்துல அந்த எகிப்துல நைல் நதியில நீர் மட்டம் குறைஞ்சு ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு. இப்ப மக்கள்லாம் சொல்றாங்க, சூஃபியாக இருக்கக்கூடிய நபீசா அம்மையார் அவங்களிடத்துல சொல்றாங்க. சொன்ன பொழுது அவர்கள் என்ன செஞ்சார்கள், தன்னுடைய தலையிலே போட்டிருந்த அந்த முக்காடை எடுத்து அவர்களிடத்தில் கொடுத்து இதை கொண்டு போய் நைல் நதியில போடுங்கன்னு சொன்னான். நைல் நதியிலே போட்ட பொழுது அந்த துணி தரையை தொடுவதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது பேர் அருளால் அந்த நைல் நதி பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. நீர்மட்டம் மிகப்பெரிய அளவிலே உயர்ந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால் அந்த நெருக்கடிக்கு ஒரு முடிவு கட்டியது இந்த அம்மையாருடைய தலையிலே அணிந்திருந்த துணி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அவர்களுக்கு பிடித்தவர்களை பரக்கத்து பொருந்தியவர்களாக ஆக்கி அவர்களின் மூலமாக பரக்கத்தினால் நோய் நிவாரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். இப்படி இறையச்சத்தினால் இறைவனை நெருங்கி பரக்கத் பெற்ற நல்லடியார்களாக நாமும் ஆகுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.